ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபியை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் குக்கர் வச்சு தான் செய்ய போகிறேங்க. குக்கரில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் கிரவுண்ட்நட் ஆயில் தான் எடுத்திருக்கேங்க. ஆயிலுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு நல்லா பொரியிட்டுங்க. இந்த டைமில் நம்ம கரம் ஒரு லீஃபு, 2 பட்டை, 5 கிராம்பு, ஒரு 2 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா நீட்டமாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. எங்களுக்கு இங்கே பெரிய வெங்காயம் கிடைக்குங்கிறனால தாங்க நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. நம்ம தமிழ்நாட்டில் சின்ன வெங்காயத்தை வேணால் நீங்கள் சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரட்டுங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதையுமே தக்காளி பழம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 5 தக்காளி பழம் எடுத்துருக்கேங்க. நாட்டு பழமாக இருந்தால் நீங்கள் ஒரு 4 பழம் மட்டும் எடுத்துக்கோங்க. ஹைப்ரிட்டாக இருந்தால் 5 பழம் எடுத்துக்கோங்க. நான் 3 கொத்து கருவேப்பந்தலை சேர்த்திக்கிறேங்க. வரமிளகா காரம் கம்மிங்க, அதனால் ஒரு 4 மிளகா சேர்த்திக்கிட்டேங்க. ஒரு 3 பல் பூண்டை இடித்து எடுத்து போட்டுட்டேங்க. 6 தக்காளி பழம்னா ஒரு மீடியம் சைஸ் இருக்கிறது 6 தக்காளிங்க. ரொம்ப பெரிய தக்காளி பழமாக இருந்தால் 3 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. அரௌண்டு ஒரு 1/4 கிலோ வர அளவு. தக்காளி பழம் நல்லா வதங்கட்டுங்க. 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்திக்கிறேங்க. தக்காளி நல்லா நஞ்சு வதங்கி வந்துடணுங்க. மஞ்சத்தூள், சாம்பார் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. ஒன் ஸ்பூன் மிளகாய் பொடி, உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் மிளகாய் பொடி வேணான்னா சேர்த்திக்க வேணாங்க. கொஞ்சம் காரமாக வேணுன்னா மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, இல்லைன்னா சிக்கன் மசாலா இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. தக்காளி பழம் மட்டும் நல்லா வதங்கிடணுங்க. ஏன்னா தக்காளி பழம் நல்லா வதங்கி மேலே எண்ணெய் தெளிஞ்சு வந்துச்சுன்னா தாங்க நம்மளுக்கு சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தக்காளியோட ஃப்ளேவரும் சாப்பாட்டில் நல்லா இறங்குங்க. நல்லா வதங்கிருச்சுங்க.
இதில் வந்து அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. நான் 3 கப் அரிசி வந்து எடுத்துருக்கேங்க. அதை வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க. நீங்கள் எந்த கப்பில் வந்து அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் 2 கப்பு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி வந்து அரிசி போட்டு இதோட நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சாப்பாடு வந்து வெந்து வரும்போது வந்து ஒரு பக்கமாக போய் நிற்காதுங்க. நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம நார்மலாக பாத்திரத்தில் செய்யும்போது எப்படி சாப்பாடு இருக்குமோ அதே மாதிரி வந்து நம்மளுக்கு தக்காளி சாப்பாடு வந்து குக்கர்லேயும் வந்து நல்லா வருங்க. அதனால் நம்ம அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி வந்து அளந்து எடுத்து வச்சுருக்கோங்க. நம்ம தண்ணி எடுத்து வந்து சேர்த்திக்கலாங்க. கொத்தமல்லி தழை வந்து ஃபைனலாக சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நம்ம குக்கர் வந்து மூடிடலாங்க. குக்கரை மூடி 3 விசில் வந்து விட்டுருவோங்க. விசில் வந்துருச்சுங்க. வாங்க தக்காளி சாப்பாடு எப்படி ரெடியாக இருக்குதுன்னு பார்ப்போங்க. நீங்கள் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி எல்லா பக்கம் வந்து ஒன்று சேராத சாப்பாடு வந்து நம்ம போசியில் செஞ்ச மாதிரியே வந்திருக்குங்க. நல்லா சாப்பாடு வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷன் அதை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நம்ம தக்காளி சாப்பாடு ரெடிங்க.